இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்நாள் வரையிலே நம்மை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார், அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். அவராலே நன்மையை பெறுவதற்கு நாம் பாத்திரவான்களாய் இல்லாதவர்களாய் இருந்தும் அவருக்கு நமக்கு நன்மை அளிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 73 சங்கீதத்திலே 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எது நல்லது என்று மற்றவர்களை நாம் கேட்கும் பொழுது அதில் நிறைய பேர் வித்தியாசமான பதில்களை சொல்லுவார்கள். எனக்கு இது இருந்தால் தான் நல்லது, எனக்கு வீடு இருந்தால் நல்லது, எனக்கு வாகனம் இருந்தால் நல்லது, எனக்கு படிப்பு இருந்தால் நல்லது, எனக்கு வேலை இந்த வேலையாக இருந்தால் நல்லது, எனக்கு இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருந்தால் நல்லது, இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சா நல்லது, இந்த பொருள் எனக்கு கிடைச்சா நல்லதுன்னு சொல்லி அருமையானவர்களே அநேக காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த உலகத்திலே நாம் அப்படி சோதிப்போமே ஆனால் எல்லாமே மாயையாக, எல்லாமே ஒழிந்து போகக்கூடியதாக, எல்லாமே பழமையாய் போகக்கூடியதாக, எல்லாமே அறிஞர்களே நம்மை விட்டு விலகி போகக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இங்கே தாவீது சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி. வாழ்க்கையில எது நல்லது, இன்றைக்கு எது நல்லது என்பதை உணராம, எது நல்லது என்பதை உணராம இன்னைக்கு மாயையான உலகத்தை எதிர்நோக்கி ஓடுகிற எல்லாருக்குள்ளும் ஒரு ஏமாற்றம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதாங்க நலம். இன்னைக்கு எத்தனையோ காரியங்களில் நம்ம எத்தனையோ பேரை அண்டிக் கொள்வோம், எத்தனையோ பேரை சார்ந்து கொள்வோம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில், அதாவது இவர்களுடைய வழியில தான் அல்லது இவருடைய அரவணைப்பில் தான் நாம் வாழ முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து நாம் அந்த நம்பிக்கை அற்று போகும் பொழுது ஏமாற்றம் அடைந்து போய்விடுவோம், இருதயம் நொறுங்குண்டு போய்விடுவோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். வாழ்க்கையில இந்த நலத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் தேவனையே அண்டிக் கொண்டிருக்க வேண்டும், தேவனையே அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று உறுதியாய் இங்கே சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குது? நம்ம சம்பாதியம் பண்ற சம்பாதியத்தின் மேல இருக்குதா, அல்லது நம்ம எது நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மனுஷன் மேல இருக்குதா, நம்ம சுய பலத்தின் மேல இருக்குதா? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. என் நம்பிக்கை கர்த்தராகிய ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை இல்லையா தன்னுடைய தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தால் வேறு சொல்றது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. எத்தனை தருணங்களிலே நம்ம வாழ்க்கையில, எத்தனை காலகட்டங்களிலே நம்ம நம்பிக்கை வீண் போய் இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்த்தோன்னு சொன்னா நம்முடைய இருதயம் கலங்கும். ஐயோ, இத்தனை மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து இந்த நம்பிக்கை வீணாய் போனதே, எனக்கு எத்தனை காரியங்கள் மீது நான் நம்பிக்கையுள்ளவனாய் இருந்து இந்த நம்பிக்கையெல்லாம் வீணாய் போனதே என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதாங்க நலம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல வையுங்க, உங்க நம்பிக்கையை உறுதியாய் கர்த்தர் மேல வைங்க.
யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலு நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை வாழ வைக்கிறார்ன்றதுக்காக அல்ல, எனக்கு வசதியை கொடுக்கிறார்ன்றதுக்காக அல்ல, என்னை ஆஸ்வதிக்கிறார்ன்றதுக்காக அல்ல, நான் நம்பின கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை அவரை விட்டு மாறாது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அவர் ஒரு நாளும் நம்மை அழிக்கிறவரோ நம்மை தள்ளுகிறவரோ அல்ல, நம்மை உயர்த்துகிறவராய், நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே இன்றைக்கு கர்த்தரை அண்டிக் கொள்வோம், கர்த்தரை அண்டிக் கொள்வோம், அவர் மீது நம்பிக்கையாய் இருப்போம். அருமையானவர்களே, ஆகினாலே வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வோம், அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாயிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில செழிப்பையும் நிறைவையும் மகிழ்ச்சியும் அடைவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. God bless you. Praise the Lord.